இந்த டாபிக் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக். இந்த டாபிக் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னோட ப்ரீவியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோஸ்ல அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு இங்க வாங்க, ஏன்னா அது புரியாம இங்க வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போவோம். நம்மளோட கான்செப்ட் இப்போ என்ன அப்படின்னா, லிங்க்டு லிஸ்ட் கான்செப்டையும் ஸ்டாக் கான்செப்டையும் சேர்த்து நம்ம வந்து எடுத்துட்டு வரணும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட் இருக்கு. லிங்க் லிஸ்ட்னா என்ன ஞாபகம் வரணும்? இட் வில் பி ஹேவிங் நோட். லிங்க் லிஸ்ட்னாலே நோட் இருக்கும். நோட்ல 2 பார்ட் இருக்கும், டேட்டா பார்ட் இருக்கும், அடுத்தது வந்து லிங்க் பார்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நோடு, இதோட டேட்டா பார்ட் 39, அதோட லிங்க் பார்ட் வந்து 110. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த நோட் 110 லொகேஷன்ல இருக்கிற நோட பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நோட் எந்த மெமரி லொகேஷன்ல இருக்குன்னா 125 மெமரி லொகேஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை லிங்க்டு லிஸ்ட். ஸோ அதையும் ஸ்டாக் கான்செப்டையும் சேர்த்து எடுத்துட்டு வர போறோம். ஸோ ஸ்டாக் கான்செப்ட் என்ன? நம்ம வந்து we can push and pop out of stack, பட் என்னன்னா இந்த பாத் வந்து டோட்டலி க்ளோஸ்ட். இது வழியா வெளியிலயும் வராது, உள்ளேயும் போகாது. ஸோ டாப்ல இருந்து மட்டும்தான் we can push data into the stack, and டாப்ல இருந்து மட்டும்தான் we can pop out. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இது எடுத்துக்கலாம், நம்ம வந்து இப்போ ஏபிசி வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏங்கிற வேரியபிள் நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்றேன், அடுத்தது பிங்கிற வேரியபிளை நான் இன்சர்ட் பண்றேன், அடுத்தது சிங்கிற வேரியபிள் இப்போ நான் இன்சர்ட் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் பாப் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சி தான் வெளியில வரணும், பியோ ஏவோ வெளியில வரக்கூடாது. ஸோ என்னோட லிங்க்டு லிஸ்ட்டையும் என் ஸ்டாக் கான்செப்டையும் சேர்த்து நான் இங்க வந்து என்னோட ப்ரோக்ராம்ல எடுத்துட்டு வரேன். ஸோ ப்ரோக்ராம்குள்ள போவோமா? என்ன பெரிய கொஸ்டின் மார்க் வந்து நிக்குதா? என்னடா அது, இது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல வந்து லிங்க்டு லிஸ்ட் ஸ்டாக்குன்னு ஆரம்பிச்சாலே திடீர்னு இந்த பாயிண்டருங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்து நின்று இருக்காளேன்னு தோணுதா? ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இந்த லிங்க் லிஸ்ட் அப்படின்னாலே we will be considering nodes. ஸோ நோட்ஸுக்கு வந்து இங்க டேட்டா பார்ட் இருக்கும், கரெக்டா? யூஸ்வலா பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ டேட்டா இங்க இருக்கும், இங்க வந்து லிங்க் பார்ட் இருக்கும், கரெக்டா? ஸோ லிங்க் பார்ட் அப்படிங்கிறது என்னது? இட் பாயிண்ட்ஸ் டு தி அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் நோடு. ஸோ இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னு ஆக்சுவலா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாயிண்டர் கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் மோஸ்ட்லி வந்து 100ல பார்த்தோம்னா 80 பேர் வந்து இந்த பாயிண்டர் கான்செப்டை ஸ்கூல்ல தொற்றுக்கவே மாட்டோம். சி பிளஸ் பிளஸ்ல வந்து, ஏன்னா ஜாவால இந்த பாயிண்டர் கான்செப்ட் கிடையாது, பட் சி பிளஸ் பிளஸ்ல இருந்திருக்கும். ஸோ தொற்றுக்கவே மாட்டோம். பட் ஆக்சுவலா பாயிண்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஸோ அந்த புரியாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டப்பை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு இதை புரிஞ்சுதான் ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். அந்த ப்ரோக்ராமோட ஆக்சுவல் என்னோட ரிசல்ட் என்ன வந்ததுங்கிறது ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, இதுதான் வந்து அட்ரஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதை பார்த்து பயப்படாதீங்க. இந்த ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரிங்க, உள்ளுக்குள்ள ப்ரோக்ராம்குள்ள வரலாம். இது ரெண்டும் என்னது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹெடர் ஃபைல்ஸ். ஸோ ஹெடர் ஃபைல் என்னோட மெயின் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் எனிதிங். இந்த ப்ரோக்ராம் விட்டு எதுவும் வெளில அனுப்ப போறது இல்லைங்கிறதுனால நான் இங்க வந்து void main போட்டிருக்கேன். ஓகேவா? இல்லைன்னா யூஸ்வலா int main போடுவாங்க, இங்க ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துக்குவாங்க. நம்ம பாயிண்டர்னா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணியிருக்கேன், int a is equal to 10. ஸோ நமக்கு எப்பவுமே வந்து நான் மெமரியை இமேஜின் பண்ண சொல்லுவேன் இல்லையா? ஸோ திரும்பி நம்ம இமேஜினேஷன் குதிரையை தட்டி விட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெமரி. ஸோ இமேஜின், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இமேஜினரி மெமரி தான். இது மெமரி ஆக்சுவலாக இப்படி இருக்காது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இப்படி டயக்ராமேட்டிக்கலாக கொடுக்குறேன். ஸோ இப்போ மெமரி, இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனோன்னா என்ன ஆகும், ஒரு மெமரி லொக்கேஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏன்னு பேர் வச்சு அதுக்கு வந்து 10ங்கிற வேல்யூ கொடுத்துரும். அண்ட் இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ உங்க வீடு இருக்கு, பக்கத்து வீடு இருக்கு, 2 வீட்டுக்கும் அட்ரஸ் மாறி மாறி தானே இருக்கு. இப்போ உங்க வீட்டுக்கு 10 இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த வீட்டுல நம்பர் வந்து 11, உங்களுக்கு முந்தின வீட்டோட நம்பர் 9, கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஒரு மெமரி லொக்கேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலா என்னோட சிஸ்டம்ல வந்து நான் வந்து ஏங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிற, அது தானா கிரியேட் பண்ணியிருக்கிற அட்ரஸ் வந்து இது. ஓகேவா? இந்த நம்பர் எல்லாம் பார்த்தா பயந்துருவோம், எக்ஸ் 8 எல்லாம் பார்த்தா பயந்துருவோங்கிறதுனால நம்ம என்ன இமேஜின் பண்ணிக்கலாம்னா, இந்த மெமரி லொகேஷனோட அட்ரஸ் வந்து 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ என்ன மீனிங், ஏங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள் அதோட வேல்யூ வந்து 10, அது வந்து எந்த அட்ரஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்குன்னா 100 அப்படிங்கிற மெமரி லொகேஷன் அட்ரஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து மீனிங். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்றோம், int star p. ஸோ ஸ்டாரோட மீனிங் என்ன பாயிண்டர்ல அப்படின்னா, you have to pronounce it as value of. ஓகேவா, ஆம்பர்சன்ட் அப்படின்னா you have to pronounce it as address of. ஓகேவா, ஸோ ஸ்டார்னா வேல்யூ ஆஃப், ஆம்பர்சன்ட்னா அட்ரஸ் ஆஃப். இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டார் பி போட்டோம் அப்படின்னா இதோட மீனிங் வந்து இட் இஸ் அ பாயிண்டர் வேரியபிள். ஓகேவா, ஸோ பாயிண்டர் வேரியபிள் இது. இந்த பாயிண்டர் வேரியபிள் யூஸ்வலா வேரியபிள் என்ன இருக்கும், வேல்யூ இருக்கும் கரெக்டா. இப்போ ஏங்கிறது வேரியபிள், அதுல என்ன இருக்கு, 10ங்கிற வேல்யூ இருக்கு. பட் இப்போ ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணோம்னா அதுல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுவோம்னா வேற ஏதாவது ஒரு வேரியபிளோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வைப்போம். சரியா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன்லயே அது வந்திருக்கும் பாருங்க, p is equal to ampersand a. ஸோ ஆம்பர்சன்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அட்ரஸ் ஆஃப்னு சொல்லியிருக்கேன். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏவை தூக்கி பிங்கிற வேரியபிள்ல போடுங்கன்னு சொல்றேன். ஞாபகம் இருக்கா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து p is equal to 10னா என்ன மீனிங், 10ங்கிற வேல்யூவை தூக்கி பிங்கிற வேரியபிள்ல போடுங்கிறது மீனிங். ஸோ அதே மாதிரி இங்க அட்ரஸ் ஆஃப் ஏவை தூக்கி பிங்கிற வேரியபிள்ல போட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட அட்ரஸ் ஆஃப் ஏ என்னது 100. ஸோ இப்போ நான் 100 தூக்கி பிங்கிற வேரியபிள்ல போட்டுட்டேன். ஸோ இப்போ பில ஆக்சுவலா என்ன இருக்க போகுதுன்னா, ஸோ இப்போ ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, நீங்க இங்க வந்து பின்னு ஒரு இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணதுனால, இன்டீஜர் பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணதுனால இங்க வந்து மெமரி லொகேஷன் பின்றத ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பிக்கு ஆக்சுவலா என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், அட்ரஸ் ஆஃப் ஏ. கரெக்டா, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த பில என்ன வேல்யூ இருக்கும்னா அட்ரஸ் ஆஃப் ஏ இருக்கும். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட அட்ரஸ் 100. ஸோ 100ங்கிறது இங்க உட்காந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன இமேஜின் பண்ணிப்போம்னா, இப்போ பிக்கும் அட்ரஸ் இருக்கணும் இல்லையா, இதோட அட்ரஸ் வந்து 200 அப்படின்னு இமேஜின் பண்ணிப்போம். ஓகேவா, ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு குட்டி நம்பரா வச்சுட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அடுத்தது கிளியர் ஸ்கிரீன். ஸோ ஸ்கிரீனை கிளியர் பண்ணியாச்சு. ஸோ தட் ஃப்ரெஷ் ஸ்கிரீன் வரும் உங்களோட, நீங்க இப்போ போடுறது மட்டும்தான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக. அடுத்தது ஸ்கிரீன்ல சில கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணிருக்கேன், சி அவுட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்பிளே பண்றேன், பியை டிஸ்பிளே பண்றேன். ஸோ இப்போ பி என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா, ஸோ பி என்ன டிஸ்பிளே பண்ணும், அட்ரஸ் ஆஃப் ஏ. அட்ரஸ் ஆஃப் ஏ கரெக்டா, ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ இதானே அட்ரஸ் ஆஃப் ஏ. ஸோ இங்க வந்து அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து 100. ஸோ 100 அப்படிங்கறத டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா, வெறும் பின்னு கொடுத்தோம்னா ஏவோட அட்ரஸை டிஸ்பிளே பண்ணும். ஏன்னா நம்ம இங்க அதை தான் கொடுத்துருக்கோம். ஸோ பிக்கு என்ன வேல்யூ, அட்ரஸ் ஆஃப் ஏ. ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ என்னது, ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏங்கிறது 100. ஸோ 100ங்கிறத ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ என்னோட கம்ப்யூட்டர் என்ன அட்ரஸ் ஆஃப் ஏவை எடுத்துட்டு இருக்குன்னா இதை எடுத்துட்டு இருக்கு. ஓகேவா, அதனால அதை டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் லைன்ல ஐ எம் டிஸ்பிளேயிங் ஏஸ் வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூ என்ன 10. கரெக்டா, ஸோ ஏவோட வேல்யூ 10ங்கிறது ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ வந்து அட்ரஸ் ஆஃப் ஏ. அடுத்தது என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு பார்க்கலாம். அட்ரஸ் ஆஃப் ஏவை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம் ஸ்க்ரீன்ல. ஓகேவா, ஸோ இப்போ ஏங்கிறது வேரியபிள் இங்க இருக்கு, அதோட அட்ரஸ் என்ன 100. கரெக்டா, ஸோ இங்க வந்து ஸ்க்ரீன்ல 100ங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏனா அட்ரஸ் ஆஃப் ஏ. ஸோ அடுத்தது ஆம்பர்சன்ட் ஆஃப் பி. ஸோ ஆம்பர்சன்ட்னா அட்ரஸ். ஸோ அட்ரஸ் ஆஃப் பிங்கிறது என்னது 200. பியோட அட்ரஸ் நான் இங்க வந்து 200 இமேஜின் பண்ணிருக்கேன் இல்லையா, ஸோ இங்க வந்து ஸ்கிரீன்ல 200 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகேவா, அடுத்தது வந்து வெறும் பி போடல, இங்க வேல்யூ ஆஃப் பி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ வேல்யூ ஆஃப் பினா, ஸோ இப்போ பியோட அர்த்தம் என்ன, அட்ரஸ் ஆஃப் ஏ. கரெக்டா, ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இங்க மீனிங் வந்துடும். ஓகேவா, ஸோ பிங்கிறது அட்ரஸ் ஆஃப் ஏ. அட்ரஸ் ஆஃப் ஏல என்ன இருக்கு, 10ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல வந்து 10ங்கிறது டிஸ்பிளே ஆயிரும். ஸோ எங்க பியை பார்த்தாலும் நம்ம வந்து அதை ஆம்பர்சன்ட் ஏன்னு மைண்ட்ல செட் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ அடுத்தது டிஸ்பிளே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இதை எப்படி படிங்கன்னா, வேல்யூ ஆஃப் அட்ரஸ் ஆஃப் ஏ அப்படின்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேல்யூ ஆஃப், அடுத்தது வந்து அட்ரஸ் ஆஃப் இல்லையா. ஸோ வேல்யூ ஆஃப் அட்ரஸ் ஆஃப் ஏ. ஸோ இப்போ உள்ள என்ன இருக்கு, அட்ரஸ் ஆஃப் ஏ இருக்கு. ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன, ஸோ ஏவோட அட்ரஸ் வந்து 100, அதோட வேல்யூ என்ன 10. கரெக்டா, ஸோ ஸ்க்ரீன்ல வந்து 10ங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கும்.
ஸோ அடுத்தது என்ன டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்ரஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப், இது வந்து அட்ரஸ் ஆஃப், இது வந்து வேல்யூ ஆஃப். ஸோ அட்ரஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ வேல்யூ ஆஃப் ஏங்கிறது என்னது 10, கரெக்டா? ஸ்டார் ஆஃப் ஏங்கிறது வேல்யூ ஆஃப் ஏங்கிறது 10. பட் இது வந்து அதோட அட்ரஸை போட சொல்றான். அதோட அட்ரஸ் நமக்கு எப்படி தெரியும்? அது நம்ம இதை யூஸே பண்ணல இல்லையா? ஸோ இது வந்து என்ன ஆகும்னா இது வந்து எரர் டிஸ்பிளே பண்ணும், ஆன்சர் இதுக்கு வராது. ஸோ ப்ரோக்ராம் இதை ரன் பண்ணினீங்க அப்படின்னா இந்த இடத்துல எரரை காமிக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்கிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நான் என்ன டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன்? வேல்யூ ஆஃப் அட்ரஸ் ஆஃப் பி. கரெக்டா? ஸோ வேல்யூ ஆஃப் அட்ரஸ் ஆஃப் பின்னா அட்ரஸ் ஆஃப் பி என்ன? அட்ரஸ் ஆஃப் பி அப்படிங்கிறது அட்ரஸ் ஆஃப் ஏ. கரெக்டா? இந்த அட்ரஸ் ஆஃப் ஏ இப்போ வேல்யூவே எடுக்காது. அது என்னன்னா இந்த அட்ரஸ் ஆஃப் ஏவை தான் வேல்யூவா கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? அட்ரஸ் ஆஃப் பி, பி அந்த அட்ரஸ்ல என்ன இருக்கோ அதை தான் நான் இங்க வேல்யூ ஆஃபா எடுத்துட்டு வரணும். ஸோ அங்கேக்கும் இங்கேக்கும் இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. வேல்யூ ஆஃப் பிங்கிறது வேற, வேல்யூ ஆஃப் அட்ரஸ் ஆஃப் பி அப்படிங்கிறது வேற. சரியா? ஸோ அடுத்தது ஃபைனலா என்ன டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன்னா அட்ரஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் பி. ஓகேவா? ஸோ இங்க வேல்யூ ஆஃப் பிங்கிறது என்னது? அட்ரஸ் ஆஃப் ஏ. ஸோ அந்த அட்ரஸ் ஆஃப் ஏவை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிடும். சரியா? ஸோ ஆக்சுவலா வேல்யூ ஆஃப் அட்ரஸ் ஆஃப் பியும் அட்ரஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் பியும் சேம் வேல்யூ தான் நமக்கு கொடுக்க போகுது. ஸோ மெயினா நீங்க எதை பார்த்துக்கணும்னா இதுக்கு கூட டீட்டெயில்டா போக வேண்டாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு என்ன வரும், இதுக்கு இதுக்கு. ஸோ இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ வேல்யூ அண்ட் அட்ரஸுக்கு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வேல்யூ, இதுதான் அட்ரஸ். ஓகேவா? ஒரு அளவுக்கு ஐடியா வந்துருச்சா? ஸோ இப்போ வந்து நம்மளோட கான்செப்ட் குள்ளார போவோம். கோடிங் பார்ட் குள்ள போலாமா? ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படுற ஹெடர் ஃபைல்ஸ். ஓகேவா? ஸோ ஹெடர் ஃபைல்ஸ். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸோட நேம் வந்து நோடு, செகண்ட் கிளாஸோட நேம் வந்து ஸ்டாக். ஸோ ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to create nodes. ஓகே, ஒரு நோடு கிரியேட் பண்ண போறது கிடையாது, நிறைய நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்க போறோம். ஒரு நோட்டும் என்ன இருக்க போகுது? டேட்டா பார்ட் இருக்க போகுது, அடுத்தது வந்து லிங்க் பார்ட் இருக்க போகுது. இப்போ செகண்ட் நோடு எடுத்தீங்கன்னாலும் அதுக்கு டேட்டா பார்ட் இருக்க போகுது, லிங்க் பார்ட் இருக்க போகுது. ஸோ இப்போ அதனாலதான் ஒரு நோடுக்கு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல என்னெல்லாம் இருக்க போகுது? டேட்டா பார்ட் இருக்க போகுது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து லிங்க் வந்து it is a pointer that points to another object of type node. அதுதான் வந்து மீனிங். ஓகேவா? ஸோ கரெக்டான சென்டென்ஸ் நான் இதுக்கு சொல்லணும்னா link is a pointer that points to another object of type node. அதாவது எதுக்கு மெயினா அதை யூஸ் பண்றோம்னா இது லிங்க் வந்து பாயிண்டர். ஸோ இது பாயிண்டர் இப்போ என்ன பண்ண போகுது? இன்னொரு நோட பார்க்க போகுது. கரெக்டா? ஸோ தட் பாயிண்ட்ஸ் டு தி ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் நோட். ஸோ இது வந்து இட் இஸ் ஆக்சுவலா இந்த இதுங்கிறது அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் நோட், அட்ரஸ் ஆஃப் இன்னொரு நோட். ஸோ அதனாலதான் வந்து நம்ம இங்க ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஸ்டார் லிங்க் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கரெக்டான அந்த லைனை சொல்றேன். ஸோ இந்த லிங்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ பாயிண்டர் டு அனதர் ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் நோட். அதனாலதான் இங்க ஸ்டார் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணிருக்கோம்? நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டாக்குங்கிற கான்செப்ட் வரப்போகுது. ஸோ நோடு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம்ல பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? நோட்ஸ் வேணும். அடுத்தது வந்து ஒரு ஸ்டாக் வேணும். அது ரெண்டும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஸ்டாக் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டாக் அப்படிங்கிற அந்த நோடு டைப்பும் வேணும், அப்புறம் மை நோட் அப்படிங்கிறது வேணும். இந்த மை நோட் என்னன்னா இப்போ ஒரு புதுசா ஒரு நோடு கிரியேட் பண்றோம், அதை தூக்கி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற நோட்ஸ்குள்ள போடுறோம் இல்லையா? ஸோ புதுசா அந்த கிரியேட் பண்ணி உள்ள போடுறது, அந்த புதுசா கிரியேட் பண்ற நோடுக்கு நான் மை நோடுன்னு பேர் வச்சிருக்கேங்க. நீங்க என்ன நேம் தான் வச்சுக்கலாம், உங்க நேம் எக்ஸ் ஒய் இசட் எந்த நேம் வேணா வச்சுக்கலாம். தென் இங்க இது பேர் என்ன? கன்ஸ்ட்ரக்டர். ஏன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம்? ஏன் இது ஆக்சுவலா ஃபங்க்ஷன் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். ஏன்? கிளாஸ் நேமும் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? டு இனிஷியலைஸ். ஓகே, அப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது ஏதானும் இனிஷியல் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா நீ அதை வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள போட்டு வைக்கலாம்.
ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன இருக்க போறது, ஒரு நோடும் இருக்க போறது கிடையாது. ஓகேவா? ஸோ அப்ப வந்து அந்த டாப் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து நல்லுன்னு இருக்கும். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்கும் பொழுது டாப் ஸ்டாக்கோட வேல்யூ நல்லுன்னு இருக்கணும். ஸோ இப்போ அதனால என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் இல்லையா, நம்ம வாய்ட் மெயின்ல ஆப்ஜெக்ட் போடுவோம் இல்லையா. ஸோ வென்எவர் an object is created, நம்ம கண்ட்ரோல் என்ன ஆகும்னா நேரா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இங்கதான் வரும். வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை முடிச்சுட்டு திரும்பி வெளியில போய் ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்த லைன்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். அப்புறம் வந்து இங்க என்ன போட்டிருக்கோம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ என் ப்ரோக்ராம்ல 3 ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். புஷ் ஃபங்க்ஷன், பாப் ஃபங்க்ஷன், டிஸ்பிளே ஃபங்க்ஷன். புஷ் ஃபங்க்ஷன் எதுவும் வெளியில அனுப்ப போறது இல்லை, ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது. ஸோ வாய்ட், அதே மாதிரி பாப்பும், அதே மாதிரி டிஸ்பிளே ஃபங்க்ஷனும். ஸோ இந்த ரெண்டும் புரிஞ்சுது இல்லையா? ஸோ இது வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ் பிளஸ் நோட் கிரியேட் பண்றது. இது வந்து நம்ம ஸ்டாக் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற கண்டென்ட்ஸை கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து கோடிங் பார்ட்டுக்குள்ள போவோம். ஆனா டெலிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு நோடு இன்சர்ட் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். அப்பதான் வந்து 2-3 நோடு இன்சர்ட் பண்ணும்போது எப்படி ஒர்க்கிங்னு புரியும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, இப்போ இமேஜின் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்மளோட குதிரையை தட்டி விடணும் அப்படின்னா, ஸோ 100 அப்படிங்கிறது இதுதான் வந்து என்னோட டாப் ஸ்டாக்கோட வேல்யூ. ஸோ டாப் ஸ்டாக் இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா மைனோட பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு தானே இந்த வேல்யூவை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மைனோட பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மைனோடு வந்து எந்த மெமரி லொகேஷன்ல இருக்குன்னா 100ல இருக்கு. இதோட வேல்யூ வந்து 10, அட்ரஸ் வந்து நல். ஸோ ஆக்சுவலா இப்போ ஒரு நோட இன்க்ளூட் பண்ணோம்னா கண்டென்ட்ஸ் இப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு நோட இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்பி புஷ் ஃபங்க்ஷனுக்குள்ள வரோம்னு வச்சுக்கோங்க. ஸோ புஷ் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்பொழுது என்ன ஆகும், திரும்பி இன்னொரு நோடு கிரியேட் பண்ண போறோம். ஸோ புதுசா இன்னொரு நோட கிரியேட் பண்றோம். இப்போ வந்து அதுக்கு மை நோடுன்னு வச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நோடு ஓவர் ரைட் ஆகுமான்னு கேட்காதீங்க. ஓவர் ரைட் ஆகாது. ஏன்னா இப்போ புதுசா ஒரு நோட கிரியேட் பண்ணீங்கன்னா அது வேற மெமரி லொகேஷன்ல இருக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 200 அப்படிங்கிற மெமரி லொகேஷன்ல இப்போ புது நோடு கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 200 தான் கிரியேட் ஆகணும் கிடையாது. இட் கேன் பி கிரியேட்டட் இன் எனி லொகேஷன். பட் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறதுக்காக தென் அடுத்து அதே ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம் வேல்யூங்கிற வேரியபிளுக்கு. ஸோ அது என்ன பண்ண போகுது, இப்போ இந்த வேல்யூவை தூக்கி இப்போ புதுசா கிரியேட் பண்ணிருக்கிற நோடோட டேட்டா பார்ட்ல போட சொல்றோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் 20ங்கிற கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. வேல்யூக்கு நான் இன்புட் வந்து 20ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும், 20 அப்படிங்கிறது இந்த மெமரி லொகேஷன்ல போய் உட்காந்துரும். சரியா? ஸோ அடுத்தது வந்து என்ன ஆகும், இது வந்து டாப் ஸ்டாக்கோட வேல்யூவை தூக்கி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு லிங்கை கிரியேட் பண்றது நோட்ஸுக்கு நடுவுல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், டாப் ஸ்டாக்கோட வேல்யூவை தூக்கி இப்போ நம்ம புதுசா கிரியேட் பண்ணிருக்கிற நோடோட லிங்க் பார்ட்ல போட போறோம். ஸோ டாப் ஸ்டாக்கோட ஆக்சுவலி இப்போ வேல்யூ என்ன 100. ஸோ இது வந்து 100 இங்க போய் உக்காந்துரும். டாப் ஸ்டாக்ல இப்போ அதே வேல்யூ தான் இருக்க போகுது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா மை நோடோட வேல்யூவை தூக்கி டாப் ஸ்டாக்ல போட சொல்றோம். ஸோ மை நோடு, அதாவது அந்த நோடு எந்த லொகேஷன்ல இருக்கு, 200ல இருக்கு இல்லையா. ஸோ இப்போ டாப் ஸ்டாக்ல 200 போடு அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ என்ன ஆயிடும், டாப் ஸ்டாக் வந்து 200 ஆயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நோட பார்த்துட்டு இருந்த டாப் ஸ்டாக்கு இப்போ வந்து இந்த நோட பாக்குது. ஸோ இப்போ இந்த நோடு இப்போ புதுசா நீ கிரியேட் பண்ணிருக்க நோடு எதை பாக்குது, 100 மெமரி லொகேஷன்ல என்ன இருக்கோ அந்த நோட போய் பார்க்கும். சாரி, இப்போ டயக்ராமேட்டிக்கலா பார்க்கணும்னா ஸோ டாப் ஸ்டாக்ல வந்து 200ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ 200ங்கிற மெமரி லொகேஷன்ல என்ன இருக்க போகுது, 20ங்கிற வேல்யூ இருக்க போகுது. அண்ட் அது எந்த நோட பார்க்க போகுதுன்னா 100ங்கிற நோட பார்க்க போகுது. ஸோ இப்போ 100 அப்படிங்கிற நோடு வந்து அதுல என்ன வேல்யூ இருக்கும்னா 10 இருக்கும். அதோட லிங்க் பார்ட் என்ன இருக்கும்னா நல் இருக்கும். ஸோ என்ன மீனிங், ஸோ இது வந்து ஆக்சுவலா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வந்து டாப்னு யூஸ் பண்ணோம் இல்லையா, இங்க வந்து நம்ம டாப் ஸ்டாக் அப்படிங்கிற நேமை யூஸ் பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ டாப் வேல்யூ என்ன 200. ஸோ 200 வந்து இப்போ கடைசியா இன்சர்ட் பண்ண நோட பாக்குது. ஏன் அப்படின்னா டெலீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஸ்டாக்குக்குள்ள என்ன இருக்கு டயக்ராமேட்டிக்கலா பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 போய் உட்காந்துட்டு இருக்கு, அடுத்தது வந்து 20 போய் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு நோடையும் இன்க்ளூட் பண்றதையும் பார்த்துருவோம்.
ஸோ இன்னொரு நோடு இன்சர்ட் பண்றதா இருந்தா அதே மாதிரி ஒரு புது நோடு கிரியேட் ஆகும். ஸோ ஒரு புது நோடு கிரியேட் ஆயிடும். ஓகேவா? இப்போ அந்த நோடுக்கு மை நோடுன்னு வச்சிருக்கோம். இப்போ அதோட அட்ரஸ் வந்து லெட்ஸ் இமேஜின் இட் அஸ் 300. ஓகேவா? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். இப்போ இன்புட் வந்து 25ன்னு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 25 உள்ள போய் உட்காந்துரும் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம். ஸோ 25 தூக்கி அந்த நோடோட டேட்டா பார்ட்ல போட சொல்லியிருக்கோம். ஸோ 25 போய் உட்காந்துரும். அடுத்தது என்ன பண்ணிருக்கோம்? டாப் ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி அந்த நோடோட லிங்க் பார்ட்ல போட சொல்றோம். ஸோ டாப் ஸ்டாக்ல என்ன வேல்யூ இருக்கு? 200 இருக்கு இல்லையா? ஸோ அதோட லிங்க் பார்ட்ல போட சொல்றோம். ஸோ இதுல வந்து 200 வந்து உட்காந்துரும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றோம்னா மை நோட்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி டாப் ஸ்டாக்ல போடுன்னு சொல்றோம். இப்போ மை நோட்ல வேல்யூ இதோட வேல்யூனா இந்த வேல்யூ எடுத்துக்கூடாது. மை நோட் அப்படின்னாலே இது ஆக்சுவலா என்னன்னா இந்த நோடோட அட்ரஸை பார்க்கணும் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ இந்த நோடோட அட்ரஸ் என்ன? 300. ஸோ 300 தூக்கி டாப் ஸ்டாக்ல போடுங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ என்ன ஆகுது? இந்த டாப்புங்கிறது வந்து இந்த நோட பாக்குதா? இப்போ இந்த நோடோட அட்ரஸ் எங்க இருக்கு? 200 பாக்குதா? ஸோ இதை பார்த்துருதா? ஸோ இது இங்க பாக்குது. ஸோ என்ன அர்த்தம்? இப்போ வந்து 25 உள்ள உட்காந்துருது. திஸ் இஸ் தி டாப் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன். ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு பிஃபோர் போய் இன்னும் ஒரு வாட்டி பாருங்க. ஆனா டெலிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு நோடு இன்சர்ட் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். அப்பதான் வந்து 2-3 நோடு இன்சர்ட் பண்ணும்போது எப்படி ஒர்க்கிங்னு புரியும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு? இப்போ இமேஜின் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்மளோட குதிரையை தட்டி விடணும் அப்படின்னா ஸோ 100 அப்படிங்கிறது இதுதான் வந்து என்னோட டாப் ஸ்டாக்கோட வேல்யூ. ஸோ டாப் ஸ்டாக் இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா மைனோட பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு தானே இந்த வேல்யூவை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மைனோட பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மைனோடு வந்து எந்த மெமரி லொகேஷன்ல இருக்குன்னா 100ல இருக்கு. இதோட வேல்யூ வந்து 10, அட்ரஸ் வந்து நல். ஸோ ஆக்சுவலா இப்போ ஒரு நோடை இன்க்ளூட் பண்ணோம்னா கண்டென்ட்ஸ் இப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு நோடை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்பி புஷ் ஃபங்க்ஷனுக்குள்ள வரோம்னு வச்சுக்கோங்க. ஸோ புஷ் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்பொழுது என்ன ஆகும்? திரும்பி இன்னொரு நோடு கிரியேட் பண்ண போறோம். ஸோ புதுசா இன்னொரு நோடை கிரியேட் பண்றோம். இப்போ வந்து அதுக்கு மை நோடுன்னு வச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நோடு ஓவர் ரைட் ஆகுமான்னு கேட்காதீங்க. ஓவர் ரைட் ஆகாது. ஏன்னா இப்போ புதுசா ஒரு நோடை கிரியேட் பண்ணீங்கன்னா அது வேற மெமரி லொகேஷன்ல இருக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 200 அப்படிங்கிற மெமரி லொகேஷன்ல இப்போ புது நோடு கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 200 தான் கிரியேட் ஆகணும் கிடையாது. இட் கேன் பி கிரியேட்டட் இன் எனி லொகேஷன். பட் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறதுக்காக தென் அடுத்து அதே ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம் வேல்யூங்கிற வேரியபிளுக்கு. ஸோ அது என்ன பண்ண போகுது? இப்போ இந்த வேல்யூவை தூக்கி இப்போ புதுசா கிரியேட் பண்ணிருக்கிற நோடோட டேட்டா பார்ட்ல போட சொல்றோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் 20ங்கிற கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. வேல்யூக்கு நான் இன்புட் வந்து 20ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்? 20 அப்படிங்கிறது இந்த மெமரி லொகேஷன்ல போய் உட்காந்துரும். சரியா? ஸோ அடுத்தது வந்து என்ன ஆகும்? இது வந்து டாப் ஸ்டாக்கோட வேல்யூவை தூக்கி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு லிங்கை கிரியேட் பண்றது நோட்ஸுக்கு நடுவுல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்? டாப் ஸ்டாக்கோட வேல்யூவை தூக்கி இப்போ நம்ம புதுசா கிரியேட் பண்ணிருக்கிற நோடோட லிங்க் பார்ட்ல போட போறோம். ஸோ டாப் ஸ்டாக்கோட ஆக்சுவலி இப்போ வேல்யூ என்ன? 100. ஸோ இது வந்து 100 இங்க போய் உக்காந்துரும். டாப் ஸ்டாக்ல இப்போ அதே வேல்யூ தான் இருக்க போகுது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா மை நோடோட வேல்யூவை தூக்கி டாப் ஸ்டாக்ல போட சொல்றோம். ஸோ மை நோடு அதாவது அந்த நோடு எந்த லொகேஷன்ல இருக்கு? 200ல இருக்கு இல்லையா? ஸோ இப்போ டாப் ஸ்டாக்ல 200 போடு அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ என்ன ஆயிடும்? டாப் ஸ்டாக் வந்து 200 ஆயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நோட பார்த்துட்டு இருந்த டாப் ஸ்டாக்கு இப்போ வந்து இந்த நோட பாக்குது. ஸோ இப்போ இந்த நோடு இப்போ புதுசா நீ கிரியேட் பண்ணிருக்க நோடு எதை பாக்குது? 100 மெமரி லொகேஷன்ல என்ன இருக்கோ அந்த நோட போய் பார்க்கும். சாரி. இப்போ டயக்ராமேட்டிக்கலா பார்க்கணும்னா ஸோ டாப் ஸ்டாக்ல வந்து 200ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ 200ங்கிற மெமரி லொகேஷன்ல என்ன இருக்க போகுது? 20ங்கிற வேல்யூ இருக்க போகுது. அண்ட் அது எந்த நோட பார்க்க போகுதுன்னா 100ங்கிற நோட பார்க்க போகுது. ஸோ இப்போ 100 அப்படிங்கிற நோடு வந்து அதுல என்ன வேல்யூ இருக்கும்னா 10 இருக்கும். அதோட லிங்க் பார்ட் என்ன இருக்கும்னா நல் இருக்கும். ஸோ என்ன மீனிங்? ஸோ இது வந்து ஆக்சுவலா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வந்து டாப்னு யூஸ் பண்ணோம் இல்லையா? இங்க வந்து நம்ம டாப் ஸ்டாக் அப்படிங்கிற நேமை யூஸ் பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்.
ஸோ டாப் வேல்யூ என்ன 200. ஸோ 200 வந்து இப்போ கடைசியா இன்சர்ட் பண்ண நோட பாக்குது. ஏன் அப்படின்னா டெலீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஸ்டாக்குக்குள்ள என்ன இருக்கு டயக்ராமேட்டிக்கலா பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 போய் உட்காந்துட்டு இருக்கு, அடுத்தது வந்து 20 போய் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு நோடையும் இன்க்ளூட் பண்றதையும் பார்த்துருவோம். ஸோ இன்னொரு நோடு இன்சர்ட் பண்றதா இருந்தா அதே மாதிரி ஒரு புது நோடு கிரியேட் ஆகும். ஸோ ஒரு புது நோடு கிரியேட் ஆயிடும். ஓகேவா? இப்போ அந்த நோடுக்கு மை நோடுன்னு வச்சிருக்கோம். இப்போ அதோட அட்ரஸ் வந்து லெட்ஸ் இமேஜின் இட் as 300. ஓகேவா? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். இப்போ இன்புட் வந்து 25ன்னு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 25 உள்ள போய் உட்காந்துரும் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம். ஸோ 25 தூக்கி அந்த நோடோட டேட்டா பார்ட்ல போட சொல்லியிருக்கோம். ஸோ 25 போய் உட்காந்துரும். அடுத்தது என்ன பண்ணிருக்கோம், டாப் ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி அந்த நோடோட லிங்க் பார்ட்ல போட சொல்றோம். ஸோ டாப் ஸ்டாக்ல என்ன வேல்யூ இருக்கு 200 இருக்கு இல்லையா? ஸோ அதோட லிங்க் பார்ட்ல போட சொல்றோம். ஸோ இதுல வந்து 200 வந்து உட்காந்துரும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றோம்னா மை நோட்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி டாப் ஸ்டாக்ல போடுன்னு சொல்றோம். இப்போ மை நோட்ல வேல்யூ இதோட வேல்யூனா இந்த வேல்யூ எடுத்துக்கூடாது. மை நோட் அப்படின்னாலே இது ஆக்சுவலா என்னன்னா இந்த நோடோட அட்ரஸை பார்க்கணும் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ இந்த நோடோட அட்ரஸ் என்ன 300. ஸோ 300 தூக்கி டாப் ஸ்டாக்ல போடுங்க அப்படிங்கிறது மீனிங். இப்போ என்ன ஆகுது, இந்த டாப்ங்கிறது வந்து இந்த நோட பாக்குதா, இப்போ இந்த நோடோட அட்ரஸ் எங்க இருக்கு 200 பாக்குதா. ஸோ இதை பாத்துருதா. ஸோ இது இங்க பாக்குது. ஸோ என்ன அர்த்தம், இப்போ வந்து 25 உள்ள உட்கார்ந்துருது. திஸ் இஸ் தி டாப் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன். ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு பிஃபோர் போய் இன்னும் ஒரு வாட்டி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம், நம்மளோட delete ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம், இப்போ வந்து delete ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஸோ delete ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணதை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ டாப் ஸ்டாக் கரெக்டா. ஸோ டாப் ஸ்டாக்ல என்ன வேல்யூ இருக்க போகுது, எக்ஸாம்பிள் வந்து 200 வேல்யூ இருக்க போகுது. 200 வந்து ஒரு மெமரி லொகேஷனை பார்த்துட்டு இருக்கு. அண்ட் அந்த மெமரி லொகேஷன்ல என்ன அட்ரஸ் இருக்கு அப்படின்னா 100. அது வந்து இன்னொரு மெமரி லொகேஷனை பார்த்துட்டு இருக்கு. அந்த 100ங்கிற மெமரி லொகேஷன்ல வேல்யூ என்ன, ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்குறேன், அதே வேல்யூ கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். சரியா? நல். ஸோ இப்போ என்ன மீனிங், இந்த டாப் ஸ்டாக் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு, இது வந்து இந்த பர்டிகுலர் நோட பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ தட் நோட்ஸ் ஆர் லிங்க்டு டுகெதர். கரெக்டா? நோட்ஸ் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கோம், அதனாலதான். ஸோ இப்போ புஷ்க்கு வந்து நம்ம பாப்புக்கு புஷ்க்கு வந்து எந்த கண்டிஷனும் செக் பண்ண முடியும். அந்த இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், ஈவன் தோ ஸ்டாக் கான்செப்டா இருந்தாலும் நம்ம அரே யூஸ் பண்ணல. கரெக்டா? ஸோ அரே யூஸ் பண்ணாதனால நம்ம எத்தனை நோட்ஸ் வேணா, இப்போ லிங்க் லிஸ்ட் பிரகாரம் நீ எத்தனை நோட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை நோட்ஸ் வேணா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட் ஆட்டோமேட்டிக்கலி அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அரே கான்செப்டை எடுத்துட்டு வந்தாதான் சைஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதனால தான் இந்த ப்ரோக்ராம்ல சைஸே நான் சொல்லலை. முன்னாடி ப்ரோக்ராம்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் 10, கான்ஸ்டன்ட் மேக்ஸ் 10, ஹேஷ் டிஃபைன் மேக்ஸ் 10 எல்லாம் கொடுத்துருந்தோம். இதுல நான் எதுவுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த லிங்க் லிஸ்ட்ல வந்து you can shrink the list and you can also increase the size of the list. நம்ம அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, கண்ட்ரோலும் பண்ண வேண்டாம். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், பட் டெலீட் பண்றதுக்கு கண்டிஷன் செக் பண்ண, இன்சர்ட்டுக்கு கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம், ஃபுல்லான்ற கண்டிஷனே வராது. ஸோ அங்க கண்டிஷன் செக் பண்ணல நான் இங்க. பட் டெலிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது டேட்டா இருந்தா தானே டெலீட் பண்ண முடியும். ஸோ என்ன இருக்கணும், டாப் ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னா, ஸோ நான் ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஒரு கிளாஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன இருந்தது, டாப் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு நல் இருந்தது. ஏன் போட்டேன்னு நான் சொன்னேன், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது டாப்ல நல் இருந்துச்சுன்னா ஒரு நோடுமே இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஸோ அதுக்காக தான் அங்க நல் போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணுவோம், டாப் ஸ்டாக் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா நோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துருவோம். இல்ல அப்படின்னா we are going to delete that node இல்லையா. ஸோ டெலீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த நோட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து எலமெண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல நான் போடுறதுக்கு தான் இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா டாப் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு மை நோட். அதாவது டாப் ஸ்டாக்ல என்ன வேல்யூ இருக்கு 200 இருக்கு இல்லையா, அதை தூக்கி என்னோட மை நோட்ல போட்டுட்டேன். சரியா? ஸோ இப்போ மை நோட்ல என்ன இருக்குன்னா நல்லா நோட் பண்ணுங்க, மை நோடு என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா 200. அதாவது அந்த 200 மெமரி லொகேஷன்ல இருக்கிறது தான் இப்போ வந்து மை நோடு.
சரியா? அடுத்தது என்ன பண்றோம்? மை நோட்ல இருக்கிற டேட்டா பார்ட்டை தூக்கி எலமெண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போடு. திரும்பி ரிமைண்ட் பண்றேன், a is equal to 10னா 10ங்கிற வேல்யூவை தூக்கி ஏங்கிற வேரியபிள்ல போட சொல்ற மாதிரி மை நோடோட டேட்டா பார்ட்ல என்ன இருக்கோ அது தூக்கி எலமெண்ட்ங்கிற வேரியபிள்ல போடு. ஸோ மை நோடுங்கிறது 200 மெமரி லொகேஷனை இண்டிகேட் பண்ணுது. ஸோ 200 மெமரி லொகேஷன் என்ன வேல்யூ இருக்கு? 10ங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டாவை தூக்கி இந்த எலமெண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போட்டுட்டோம். சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்றோம்னா மை நோட் ஆஃப் லிங்க், அந்த மை நோடோட லிங்க் பார்ட்ல என்ன இருக்கோ அதை தூக்கி டாப் ஸ்டாக்ல போடு அப்படின்னு சொல்றோம். இப்போ டாப் ஸ்டாக் என்ன ஆக போகுது? 100ன்னு ஆக போகுது. சரியா? ஸோ 200 இருந்ததை ஓவர் ரைட் பண்ணி இப்போ 100ன்னு ஆயிடும். ஸோ அங்க வந்து ஒரு நோடு கிரியேட் பண்ணணும்னா நியூ யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த நோடை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா யூ வில் பி யூசிங் டெலீட் கீவேர்ட். ஸோ டெலீட் ஸ்பேஸ் மை நோடு. இந்த மை நோடுங்கிறது நான் கிரியேட் பண்ணியிருக்கிற வேரியபிள் மாதிரி இல்லையா? ஸோ ஸ்பேசிங்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா இது டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன எலமெண்ட்டை டெலீட் பண்ணியிருக்கேன்னு யூசர் கிட்ட ஸ்க்ரீன்ல காமிக்கணும் இல்லையா? ஸோ த டெலீட்டட் எலமெண்ட் இஸ், அந்த எலமெண்ட்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு? நம்மளோட டாப் ஸ்டாக் வந்து 100ன்னு இருக்கு. 100 எதை பார்க்குது? இந்த நோடை தான் பார்க்க போகுது. ஸோ இந்த நோடை நம்ம டெலீட் பெர்மனண்டா பண்ணியாச்சு. ஸோ இப்போ திரும்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஆக்சுவலா என்ன இருக்கு? டாப் ஸ்டாக்ல 100 இருக்கு. ஸோ 100 அப்படின்னா 100 அந்த லொகேஷன்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பார்க்க போகுது. அந்த 100 லொகேஷன்ல என்ன இருக்கு? இதுதான் இருக்கு. சரியா? ஸோ இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் டாப் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு நல்லான்னு பார்க்கும், கண்டிஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்குள்ள வரும். ஸோ டாப் ஸ்டாக்கோட வேல்யூவை தூக்கி மை நோட்ல போட்டுரும். ஸோ இப்போ மை நோட்ல என்ன இருக்கும்? 100 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ 100ல இருக்கிற நோட்ல இருக்கிற டேட்டா பார்ட்டை தூக்கி எலமெண்ட்ங்கிற வேரியபிள்ல போடுன்னு சொல்றான். ஸோ 5ங்கிறது எலமெண்ட் வேரியபிள்ல போய் உட்காந்துரும். கரெக்டா? அடுத்தது என்ன பண்றோம்? அந்த 100ங்கிற லொகேஷன்ல இருக்கிற லிங்க் பார்ட்டை தூக்கி டாப் ஸ்டாக்ல போட சொல்றோம். ஸோ லிங்க் பார்ட்ல என்ன இருக்கு? நல் இருக்கா? ஸோ இப்போ டாப் ஸ்டாக்ல என்ன ஆயிடும்? நல் ஆயிடும். ஸோ இங்கதான் இங்க போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து நல் ஆயிடும், NULL ஆயிடும். அடுத்தது என்ன பண்றோம்? அந்த பர்டிகுலர் நோட டெலீட் பண்றோம். ஸோ இந்த நோட டெலீட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த எலமெண்ட்ங்கிற வேல்யூவை ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10ங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கும், அடுத்தது வந்து 5ங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ ஆக்சுவலா ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் என்ன இன்சர்ட் பண்ணினோம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 இன்சர்ட் பண்ணினோம், அடுத்தது வந்து 10 இன்சர்ட் பண்ணினோம். இப்போ பாப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது வெளியில போச்சு? 10ங்கிறது வெளியில போச்சு. 10 வெளியில போகணும், மிச்சம் என்ன இருக்கு? 5 இருக்கு. அடுத்த வாட்டி பாப் அவுட் பண்ணும்போது 5 தான் வெளியில போயிருக்கு. ஸோ கரெக்டான கான்செப்ட் இருக்கா? ஸோ லாஸ்டா எது உள்ள வந்ததோ அதுதான் வெளில ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ இப்போ என்ன ஆச்சு? டெலிட்டட் எலிமெண்ட்ங்கிறத ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஸோ இப்போ திரும்பியும் நம்ம அதே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ திரும்பி இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டாப் ஸ்டாக்ல என்ன வேல்யூ இருக்கு? நல் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம பாப் ஃபங்க்ஷனுக்குள்ள வரோம். இஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு நல்லான்னு பார்ப்போம். ஸோ நல் தான். என்ன ஆக போகுது? எலமெண்டே இல்லைங்கிறது மீனிங் இந்த ஸ்க்ரீன்ல வந்து நோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட போகுது. ஸோ டெலிஷன் கிளியரா புரியுதா? ஸோ நம்ம அந்த ஸ்டாக்குங்கிற கான்செப்ட்ல இந்த நோட்ஸை உள்ள எடுத்துட்டு வந்து கோடிங் பார்ட்டை காமிக்கிறோம். ஸோ ஃபைனலா வந்து டிஸ்பிளே இருக்கும், அதை பார்த்தோம்னா நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஃபைனலா டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு போயிடலாமா? ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ இப்போ 2 சினாரியோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிப்போம். என்ன அப்படின்னா டாப் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து நல் இருக்கணும். ஓகேவா? நல்லுன்றது ஆக்சுவலா என்ன மீனிங்? உள்ள எலமெண்ட்ஸே இல்லைங்கிறது மீனிங். ஸோ இன்னொரு சிச்சுவேஷன்ல வந்து டாப் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது இட் பாயிண்ட்ஸ் டு த நோட் 100, அதோட வேல்யூ ஒரு எக்ஸாம்பிள் 5ன்னு இருக்கட்டும். இது வந்து இன்டர்ன் இட் பாயிண்ட்ஸ் டு அ நோட் 200, அந்த 200 நோடோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல வேல்யூ வந்து 2, அதோட அட்ரஸ் வந்து நல்லா இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன மீனிங்? 2 நோடு இருக்கு. 5 அப்படிங்கிறது 100 நோடோட டேட்டா பார்ட், அதோட லிங்க் பார்ட் வந்து 200. ஸோ 200 நோட பார்க்குது. ஸோ 200 நோட்ல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ டேட்டா பார்ட் 2, லிங்க் பார்ட் ஒன்றும் இல்லை. ஸோ என்ன மீனிங்? இதுக்கப்புறம் எந்த நோடும் கிடையாது அப்படிங்கிறது மீனிங். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா டாப் ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி நியூ நோட் அப்படிங்கிற நோட்ல போட்டுருவோம். ஏன் போடுறோம்? டேரக்டா டாப் ஸ்டாக்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணலாம். பட் ஒரே ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஸ்டாக்கோட டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இங்க வருவோம், அடுத்தது நெக்ஸ்ட் இங்க போவோம்.
போகும்போது என்ன ஆகும்னா ஃபைனலா இந்த டாப் ஸ்டாக்கோட வேல்யூ நம்ம ஃபைனலா என்ன ஆயிடும்னா நல்லுன்னு ஆயிடும். நல்லுன்னு ஆகும்பொழுது நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா ஸ்டாக்குக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு காமிக்கும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, டாப் ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூஸை, அதாவது ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூஸை டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் த வேல்யூ, ஃபர்ஸ்ட் என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கேன், 2ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அடுத்தது 5ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். தென் இதுல வந்து அட்ரஸை வந்து என்ன பண்ணணும்னா 200 இதுல இருக்கிற அட்ரஸை தூக்கி இங்க 200 மாத்திடும். மாத்திட்டு அடுத்தது இதுல இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுல இப்ப இருக்கிற வேல்யூ என்னது 5 ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணிருக்கும், அடுத்தது 2ன்னு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணும், இந்த நல்லுங்கிற வேல்யூ தூக்கின்னு போய் இதுக்குள்ள போட்டுரும். ஸோ இதுதான் இந்த ஆக்சுவலா இந்த கோடிங் பார்ட் பண்ணும். பட் இப்போ நல்லுன்னு போட்டுருச்சுன்னா ஆக்சுவலா உள்ள வேல்யூ இருக்கு, ஆனா என்ன ஆயிடுது, டாப் ஸ்டாக் வந்து நல்லுன்னு ஆயிடுது. ஸோ ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணணும்னாலோ டெலீட் பண்ணணும்னாலோ தப்பா காமிக்கும். ஸோ அதனாலதான் டாப் ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி வேற ஒரு நோடுல நான் வந்து மூவ் பண்ணிட்டு தென் அந்த வேல்யூவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இங்க டாப் ஸ்டாக்னு யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, இங்க மை நோடுன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஏன்னா டாப் ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூ தான் தூக்கி உள்ள போட்டிருக்கோம். ஸோ இங்க மை நோடுன்னு யூஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை வராது. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா டாப் ஸ்டாக்ல இப்போ இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் என்ன இங்க இருந்தது, இங்க வந்து 100ன்னு இருக்கு, 100 வந்து இட் பாயிண்ட்ஸ் 200, 200ல வந்து நல் இருக்கு. ஸோ இந்த சினாரியோவை எடுத்துட்டு வருவோம். இப்போ நல்லான்னு செக் பண்ணணும் டாப் ஸ்டாக். ஸோ நல்லுன்னு இந்த இப்போ இங்க பாத்தீங்கன்னா நல்லுன்னு இருக்கிறதுனால நோ எலிமெண்ட்ஸ் டு பி டிஸ்பிளே, ஆக்சுவலா எலிமெண்ட் கிடையாது. ஸோ நோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிடும். இந்த கேஸ் இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து தி எலிமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா அந்த மைனோடு நல்லா இல்ல அப்படின்னா உள்ள வரும். ஸோ இப்போ ஆக்சுவலா டாப் ஸ்டாக்கோட அந்த டேட்டா பார்ட்டை தூக்கி மைனோட்ல தானே போட்டிருக்கோம். ஸோ இப்போ மைனோட்ல என்ன இருக்க போகுது, 100 இருக்க போகுது. ஸோ மைனோட் 0 கிடையாது, 100 இருக்கு. ஸோ நல் கிடையாது. ஸோ நல் இல்லைன்னா உள்ளுக்குள்ள வரும். வந்துட்டு 100 மெமரி லொகேஷனோட டேட்டா பார்ட்டை டிஸ்பிளே பண்ண சொல்லுது. ஸோ 100 மெமரி லொகேஷனோட டேட்டா பார்ட் என்ன 5. ஸோ ஸ்க்ரீன்ல வந்து இந்த எலிமெண்ட் ஆர்னு 5ன்னு டிஸ்பிளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுவோம். ஏன்னா எண்ட் எல் வந்திருக்கு. எண்ட் எல்லோட மீனிங் மூவ் டு த நெக்ஸ்ட் லைன். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருவோம். வந்துட்டு இதனாலதான் சொன்னேன். ஸோ இப்போ புது மைனோடோட வேல்யூ என்னன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மைனோடோட லிங்க் பார்ட். ஸோ இப்போ மைனோடோட லிங்க் பார்ட் என்ன 200, கரெக்டா. ஸோ இப்போ புது மைனோட என்ன அப்படின்னா 200. ஸோ பழைய மைனோடோட லிங்க் பார்ட்டை தூக்கி புது மைனோட கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் வந்து பழைய மைனோட், ஏன்னா அதுலதான் 100 வேல்யூ இருக்கு. ஸோ 100ல இருக்கிற அந்த லிங்க் பார்ட்டை தூக்கி இப்போ புது மைனோட ஆக்கிட்டோம். ஸோ இப்போ வரும்பொழுது மைனோட வேல்யூ என்ன 200. ஸோ திரும்பி வந்து உள்ளுக்குள்ள வரும். மைனோட வேல்யூ நல்லான்னு பார்க்கும், கண்டிஷன் ஃபால்ஸ் தான். ஸோ ட்ரூவா இருக்கிறது அந்த அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள வருமோ. வந்துட்டு 200 மெமரி லொகேஷன்ல என்ன டேட்டா பார்ட் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ண சொல்லும். ஸோ 200 மெமரி லொகேஷனோட டேட்டா பார்ட் இது, லிங்க் பார்ட் இது, கரெக்டா. ஸோ டேட்டா பார்ட் என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல 2ங்கிறது டிஸ்பிளே ஆயிடும். தென் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருவோம். அடுத்தது வந்து மைனோட் இஸ் ஈக்குவல் டு மைனோட் ஆஃப் லிங்க். ஸோ இப்போ புது மைனோட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மைனோடு, அதாவது 200ஓட லிங்க் பார்ட், 200ஓட லிங்க் பார்ட் என்ன நல். ஓகேவா, திரும்பி என்ன ஆகும், இது மேல போகும். போயிட்டு while மைனோட் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா தான் உள்ள வரணும். பட் மைனோட் வந்து நல்லா இருக்கு, ஸோ வெளியில வந்துருவோம். ஸோ ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு, நம்மளோட ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூ 5 and 2 டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ டைரக்டா இந்த டாப் ஸ்டாக்கை யூஸ் பண்ணிட்டோம்னா லிங்க் பார்ட் என்ன ஆயிடும், ஃபைனலா நல்லுன்னு ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கோ இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்கோ போகும்பொழுது டோட்டலா எரர் காமிச்சிடும். ஸோ அதனாலதான் இந்த டாப் ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி ஒரு அந்த வேற ஒரு நோட்ல போட்டுட்டு அந்த ஒர்க் பண்றோம். ஸோ ஃபைனலா டிஸ்பிளே ஃபங்க்ஷனையும் பார்த்தாச்சு. அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மெயின் ஃபங்க்ஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ்ல எல்லாம் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஆரம்பிக்காது. கம்பைலர் வந்து உன் ப்ரோக்ராம கம்பைலர் தான் ஒர்க் பண்ண போறது இல்லையா. ஸோ கம்பைலர் வந்து நேரா எங்க மெயின் ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், கரெக்டா. என்னோட ஆப்ஜெக்ட் நேம் என்ன, எஸ்ங்கிறது என்னோட ஆப்ஜெக்ட். நான் இப்போ அதே மாதிரிதான் போன ப்ரோக்ராம பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். while 1 அப்படின்னா வாட் இஸ் த மியர் மீனிங்,
while true. So ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அன்லிமிட்டட் லூப்ல இன்ஃபினிட் லூப்ல போயிட்டே இருக்கும். எப்போ வந்து வெளியில வருவோம்னா நம்ம கேஸ் வந்து 4 கொடுத்தோம்னா தான் எக்ஸிட் ஆகி வெளியில வருவோம். அது வரைக்கும் இந்த லூப்பிங் போயிட்டே இருக்கும். ஸோ யூசர் கிட்ட வந்து சொல்லிடுவோம், ஒன்னு கிளிக் பண்ணினீங்கன்னா புஷ் ஃபங்க்ஷன் நடக்கும், 2 கிளிக் பண்ணீங்கன்னா பாப் ஃபங்க்ஷன், 3னா டிஸ்பிளே ஃபங்க்ஷன், 4னா எக்ஸிட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு தென் அந்த வைல் லூப்குள்ள வந்து யூசர் கிட்ட சாய்ஸ் கேட்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து 1 இன்புட் கொடுத்தாங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள 1 போகும். கரெக்டா ஸ்விட்ச் ஆஃப் 1ன்னு வரும். ஸோ இப்போ 1 இருக்கிறதுல என்ன இருக்கோ அந்த ஒர்க் நடக்கும். ஸோ என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கரெக்டா புஷ் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன். ஸோ இது என்ன பண்ணணும்னா நேரா வந்து நம்ம புஷ் ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த க்ளோஸ் பிரேசஸ் வந்த உடனே அங்கேருந்து நேரா வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ பிரேக் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும் ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு, பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா நேரா இந்த ஸ்விட்சோட எண்டுக்கு போயிடும். ஓகே, எப்பவுமே வந்து பிரேக் வந்து எந்த அதோட பிரேசஸ் எங்க முடியுதோ அந்த இடத்துக்கு வந்துடும் பிரேக் இருந்ததுன்னா. ஸோ அப்புறம் திரும்பி என்ன ஆகும், நம்மளோட திரும்பி வந்து உள்ளுக்குள்ளார போவோம். ஸோ ஸோ ஆக்சுவலி ஸ்விட்ச்ல இருந்து வெளியில வந்துடும். கரெக்டா சொல்லணும்னா ஸோ இப்போ திரும்பி நம்ம வந்து உள்ளுக்குள்ள போய் என்டர் த சாய்ஸ்ன்னு கொடுப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ நான் இந்த கேஸ் 2ன்னு சாய்ஸ் கொடுத்துருந்தேன்னா, இங்க நான் 2ன்னு இன்புட் கொடுத்துருந்தேன் சாய்ஸுக்குன்னா நேரா வந்து 2ல என்ன இருக்கோ அந்த ஒர்க் நடக்கும். அதே மாதிரி நான் இந்த கேஸ் 3ன்னு கொடுத்துருந்தேன்னா 3ல என்ன ஒர்க் இருக்கோ அது நடக்கும். ஓகேவா? 4 கொடுத்துருந்தேன்னா அந்த ப்ரோக்ராமை விட்டு எக்ஸிட் ஆயிடும். இல்ல நான் இப்ப இன்புட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1ன்னா புஷ் பண்ணணும், 2னா பாப் பண்ணணும், 3னா டிஸ்பிளே பண்ணணும், 4னா வெளியில வரணும். பட் 5க்கு நான் எந்த ஒர்க்குமே கொடுக்கல இல்லையா. ஸோ டிஃபால்ட்டா வேற ஏதாவது நான் இன்புட் கொடுத்துருந்தேன்னா ஸ்கிரீன்ல என்ன டிஸ்பிளே ஆகும்னா என்டர் த வேல்யூ பிட்வீன் 1 to 4 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிட்டு திரும்பி என்டர் யோர் சாய்ஸ் வரும். ஸோ அதுதான் வந்து டிஃபால்ட்டோட மீனிங். ஸோ இந்த இன்புட்டை தாண்டி அதாவது 1 இல்லைன்னா 2 இல்லைன்னா 3 இல்லைன்னா 4 இந்த 4த்தை தாண்டி நீ என்ன இன்புட் கொடுத்தாலும் அது வந்து ஸ்கிரீன்ல வந்து இந்த டிஃபால்ட் கண்டென்ட் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணிட்டு திரும்பி வந்து நம்மளோட அந்த என்டர் யோர் சாய்ஸ்ல வந்து நின்றும். So this is how your program gets executed. So நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆக்சுவலா ஸ்டாக்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ள வந்து நோட உள்ள போட்டு புஷ் அண்ட் பாப் ஃபங்க்ஷன் பண்ணிருக்கோம். So this is your program. So ஈஸியா புரிகிற ப்ரோக்ராம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவா டைம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஏன்னா நம்ம வந்து பைத்தானும் சரி C++லையும் சரி ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் பார்த்துருக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர்ல. பட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா பெரிய ப்ரோக்ராமா இருக்கே அப்படிங்கிறத யோசிப்போம். பட் ஆக்சுவலா கான்செப்டை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளே ஈஸியா ப்ரோக்ராம் போடலாம். ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.